இந்த படத்தோட அந்த ப்ரோமோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஜிவி பிரகாஷ் அப்புறம் அவங்க கேங்லாம் பண்ண வீடியோஸ் அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிரியேட் ஆச்சு. எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் வைப்ல ஒரு மூவி பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஸ்கூல்ல ஒரு ஒய்ஃபை தேடுறவரை பத்தியான ஒரு கதைன்றது போய் பார்த்தா தான் எனக்கே புரிஞ்சுது. எப்பவுமே இந்த ஸ்கூல் படங்கள் பார்க்கும்போது நம்மளோட அந்த ஸ்கூல் மெமரிஸுமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. மேபி நான் படிச்ச காலகட்டம் வேற, இந்த படத்துல வந்தக்கூடிய காலகட்டம் வேற அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. இதுக்கு பதில் வந்து அந்த கதையில வந்த மாதிரியான காலகட்டத்துல படிச்சவர் இவர் தான் அப்படி சொல்லிக்கிறாரு. சொல்லுங்க. இல்ல எனக்குமே நான் இப்ப பெருசா பெருசா காலகட்டத்துல தான் முடிச்சீங்களா? கண்டிப்பா நானும் அதே காலகட்டத்துல தான் 10th 12th எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த படத்துல நம்ம கூட நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கேரக்டர்லாம் வரும்போது ஆமா நம்ம ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணானே அப்படி இப்படின்லாம் நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி எனக்குமே ஒரு ஸ்கூல் லைஃபாவே அது தோணல. ஒரு தனிப்பட்ட நபருடைய லைஃபா தான் எனக்கு தெரிஞ்சது. லைஃப்ன்றதை விட லவ். அதான் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. வேற ஒரு பொண்ணு வந்து அவரை லவ் பண்ணுது. அப்புறம் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு முதல்ல இருந்து பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்க. கடைசியில டான் கிளைமேக்ஸ் மாதிரி ஒண்ணு முடிச்சு ட்ரிபியூட் டு பேரண்ட்னு போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவர் இவரை லவ் பண்றாங்க, இவங்க வேற ஒருத்தவங்களை லவ் பண்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு நிலவுக்கு நடிக்கும் அந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் அததான் யோசிச்சேன் நானும்.